ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஒழுங்கா பத்திரத்தை கொடுத்துடு, இல்லனா காலி பண்ணிடுவேன். அப்பாவை மிரட்டிய மகன், நள்ளிரவில் கேட்ட அலறல் சத்தம், கதிகலங்கிய கோவை மாநகர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ளது பொங்காலியூர். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் கோபால் சாமி. இவருக்கு 84 வயது ஆகிறது. இவரது மகன் ஆனந்த் என்கிற ஆனந்த்ராஜ். இவருக்கு 52 வயதாகிறது. ஆனந்திற்கு கடந்த சில மாதங்களாகவே கடன் தொல்லைகள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக தனது அப்பாவின் பெயரில் உள்ள வீட்டு பத்திரத்தை அடகு வைத்து பணம் வாங்க திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது அப்பாவிடம் சென்று வீட்டு பத்திரத்தை கேட்டுள்ளார். ஆனால் கோபால் சாமியோ வீட்டு பத்திரத்தை எக்காரணம் கொண்டும் தர முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்துள்ளது. அதன் பின்னர் அக்கம் பக்கத்தினர் இருவரையும் சமாதானம் செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் தனது அப்பாவை சந்தித்து தனது பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து கூறி மறுபடியும் பத்திரம் வேண்டும் என ஆனந்த் கூறியிருக்கிறார். ஆனால் கோபால் சாமியோ மறுபடியும் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தந்தை மறுப்பு கூறியதால் ஆத்திரமடைந்த ஆனந்த் அவரை கண்டபடி திட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் கோபால் சாமியும் தனது மகனை பதிலுக்கு திட்டியிருக்கிறார். இப்படியே இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் நடந்துள்ளது. அப்போது திடீரென கோபத்தின் உச்சத்திற்கே சென்ற ஆனந்த் தனது தந்தையை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பாராத கோபால் சாமி நிலை குலைந்து கீழே விழுந்து கதறியிருக்கிறார். ஆனாலும் ஆத்திரம் தீராத ஆனந்த் வீட்டின் அருகே கிடந்த குளவிக்கல்லை தூக்கி வந்து கோபால் சாமியின் தலையின் மீது போட்டுள்ளார். இதனால் படுகாயமடைந்து பேச்சு மூச்சில்லாமல் கிடந்துள்ளார் கோபால் சாமி. அப்போது இதனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே அங்கு ஓடி வந்து ஆனந்தை திட்டி அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் கோபால் சாமியை மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கோபால் சாமி ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் இவரை இங்குள்ள சிகிச்சை முறையால் காப்பாற்ற முடியாது எனவும் கூறியுள்ளனர். மேலும் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என கூறியுள்ளனர். ஆனாலும் அங்கிருந்து கோவைக்கு செல்லும் முன்பாகவே கோபால் சாமிக்கு முதற்கட்ட சிகிச்சை அளித்தனர். அதன் பின்னர் கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வந்த கோபால் சாமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்துள்ளார். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து மருத்துவமனை மூலமாக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோட்டூர் போலீசார் கோபால் சாமியின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கோபால் சாமியின் பக்கத்து வீட்டாரிடமும் அவரின் உறவினரிடமும் விசாரித்த போலீசார் ஆனந்தை கைது செய்து அவரை காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் வீட்டு பத்திரம் தொடர்பாக தனக்கும் தன்னுடைய அப்பா கோபால் சாமிக்கும் வாக்குவாதம் நடந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த நான் அருகே கிடந்த குளவிக்கல்லை தூக்கி அவரின் தலையில் போட்டு கொலை செய்ய முயன்றேன் என கூறியிருக்கிறார். இதனையடுத்து ஆனந்தை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வீட்டு பத்திரம் தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தந்தையை மகன் கொலை செய்த சம்பவம் கோவை அருகே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.